இப்போ நான் எங்கே இருக்கேன் பார்த்தீங்கன்னா புக்கேண்டாவில் வந்து லோ மீடியம் கோஸ்ட் ஃப்ளாட் தாங்க. ஓகே 5 மாடி ஃப்ளாட்ஸ் இருக்குல்ல, அங்கே தான் வந்திருக்கேன். ஓகே இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஸோ இந்த ஃப்ளாட்ஸ்லாம் தெரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு. ஒஸ்மா கடைங்க இருக்குல்ல, அதுக்கு பின்னாடி தான் இந்த இடம் இருக்குது. ஓகே அதுக்கு ஆப்போசிட்டில் இந்த வீடு இருக்குது. ஓகே புக்கேண்டாலே இந்த இடம் மட்டும் தான் லோ மீடியம் கோஸ்ட் ஃப்ளாட்ஸ் இருக்குது. இந்த வீடு பார்த்தீங்கன்னாக்கா 3 bedroom and 2 bathroom, அதுவும் இல்லாமல் ஒரு மாஸ்டர் பெட்ரூம் இருக்குது இதில். ஓகே ரொம்ப பேர் இன்றைக்கி சேவாக இருக்கீங்களா, அவங்க இந்த மாதிரி வீடை கன்சிடர் பண்ணலாம். ஏன்னா இந்த இடத்துல சேவாவே வந்து 1000 to 1002 வரைக்கும் ஓடுது. அப்போ இந்த மாதிரி வீடு தாராளமாக கன்சிடர் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் டைம் பையர் முதல் வீடா இதை வந்து நீங்கள் கருதலாம். சரிங்களா, இப்போ நான் உள்ளே போய் பார்ப்போம். இதுதான் போகிற படிதாங்க, 4வது படியில் இருக்குது. இந்த பாருங்க, இந்த வீடு வந்து சிங்கப்பூருக்கு இங்கேருந்து கிட்ட புக்கேண்டா உங்களுக்கு தெரியும் எந்த மாதிரி லொக்கேஷனில் இருக்குன்னு. ஓகே இது 3 ரூமு 2 பாத்ரூம். ஒரு ப்ளாஸ் பாயிண்ட் என்னன்னாக்கா தேபத்தோப்பு செஞ்சுட்டாங்க. இந்த வீடு வந்து மாஸ்டர் பெட்ரூம் இருக்குது. 3rd floor, மேலே 100 மாடி இருக்குது. கீழேருந்து பார்த்தீங்கன்னா 3rd floor ஃபுல்லாக செஞ்சுட்டாங்க. மியூசிக்கில் போட்டுருக்கோம், ஏற்கனவே மியூசிக்கில் இருக்கும். ஃபுல்லாக சார்ட் அடிச்சுட்டாங்க. இங்கே ஒரு பெட்ரூம், சின்ன பெட்ரூம், இங்கே ஒரு பெட்ரூம். இது வந்து மாஸ்டர் பெட்ரூம் பாருங்க, டாய்லெட்டும் இருக்குது. லோ மீடியம் கோஸ்ட் ஃப்ளாட்டு மாஸ்டர் பெட்ரூமோடு இருக்குது பாருங்கள். ஓகே ரொம்ப பேர் இன்றைக்கி சேவாக இருக்கீங்களா, அவங்களாம் இந்த வீடை வந்து கன்சிடர் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ் வீட்டை பார்த்தீங்களா. ஓகே இந்த வீடு வந்து ஃபுல் லோன் தாராளமாக செய்யலாம். ஃபர்ஸ்ட் டைம் இருக்குது. சரிங்களா, இங்கேருந்து சிங்கப்பூர் சேக்கிவாக இருந்தாலும் சரி, செகண்டிக்காக இருந்தாலும் ரொம்ப கிட்ட சென்ட்ரலான லொக்கேஷனில் இருக்குது, உங்களுக்கே தெரியும். அதுவும் இல்லாமல் ரெண்ட் வந்து ஹையான டிமாண்ட் ஏரியா இந்த இடம், உங்களுக்கே தெரியும். ஓகே இந்த இடத்துலேயே சேவை வந்து 1000 to 1200 வரைக்கும் போகுது. ஓகே யாரெல்லாம் வந்து அப்படி நீங்கள் தங்குறதா இருந்தாலும் வாங்கலாம், இல்லை நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ் கூட இந்த வீடை வாங்கலாம் தாராளமாக. ஓகே யாருக்கெல்லாம் இதை பற்றி மேல் வரணும்னு எனக்கு தொடர்பு கொள்ளுங்க. பை ஃப்ரெண்ட்.